வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கடனை அடைக்கும் வழி என்னங்க சார்? அது எப்படி சார் அடைக்கிறது? ஒருத்தர் கேட்கிறார். ஆச்சரியம் தான். கடனை அடைக்கிற வழிய கண்டுபிடிக்கிறது ஜோதிடத்துல ஒரு ஆச்சரியம். எப்படி கடன் அடையும்? எந்த பிளானட்? கடன் வாங்க வைக்கிறது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் உள்ள கோள் 6ஆம் பாவாதிபதி. இதெல்லாம் நமக்கு கடனை வாங்க வைக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மை தான். அடைக்கும் வழி என்ன? 11ஆம் பாவாதிபதி. அந்த 11ஆம் பாவாதிபதி எந்த பாவத்துடன் தொடர்புல இருக்காரோ அந்த பாவத்தின் வழியாக நாம் பொருள்களை ஈட்டி, பணங்களை ஈட்டி நம்ம சுலபமாக கடனை அடைக்கலாம். 11 கூடியன் 2ல இருக்கான். லக்னாதிபதியும் நல்ல சப்போர்ட்ல வலுவாக இருக்கிறான். தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறான். கடனை அடைச்சிட முடியும். எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் கடனை அடைச்சிடலாம். இந்த லக்னாதிபதி சப்போர்ட். சரிங்க சார். இது இந்த லாபாதிபதி லக்னத்திலே இருந்தார்னா அவர் கடன் வாங்குவாரு. அவர் பெருசா கடன் வாங்க மாட்டார். குறைவான அளவுல கடனை வாங்கிட்டு அவர் அதுக்கு எப்படி அடைக்கணுங்கிற அந்த திட்டத்தை போட்டு அடைச்சிக்கிட்டே போயிடுவார். அவருக்கும் லக்னாதிபதி நல்லா சப்போர்ட்டிவா இருக்கணும். அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் தொழிலை செஞ்சுதான் இங்க கடனை அடைக்க முடியும். தொழில் செய்யாம எல்லாம் கடன் அடைக்க முடியாது. அல்லது வேலை பார்க்கக்கூடிய அடிப்படை. அந்த பாவம், இந்த பாவம் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். யார் கடனை அடைக்க முடியாது? அடுத்து வருது ஒரு கேள்வி. இப்ப லாபாதிபதி 3ல் இருக்கிறாரு. நம் உழைப்பிலேயே அல்லது உழைப்பாளிகளை வைத்தும் கடன்களை அடைக்க முடியும். அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும். லக்னாதிபதி 10 கூடியவர், எல்லா வம்சமும் திசைகளும் ஓடணும். 11 கூடியவர் 4ல இருந்து வாங்கிய சாதாரண சொத்துக்கள் மிகப்பெரும் விலைக்கு போய் நம்ம அதை கடனையை அடைச்சு முடிச்சிடலாம். லாபாதிபதி 5ல் நம் அறிவு திறனில் நம் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதுக்கு 6ஆம் பாவாதிபதி, லக்னாதிபதி, 10ஆம் பாவாதிபதி சப்போர்ட் வேணும். எப்படி நீங்க பார்த்தாலுமே உழைப்பு வேணும் அல்லது தொழில் வேணும். அதன் மூலமாக தான் நீங்க கடனை அடைக்க முடியும். அப்படி கடனை அடைக்கிறப்ப நமக்கு உண்டான திசாக்கள் சூப்பராக அமையணும். சரி, இதே 11 கூடிய 6ல் இருந்தானா கடனை மொத்தமா நாம நினைச்ச மாதிரி அடைச்சு முடிப்போம். 11 கூடிய 7ல இருந்து நமக்கு பிற மனிதர்கள் சப்போர்ட்ல கடனை அடைக்கிறோம். 11 கூடிய 8ல இருந்து கடனை அடைப்பதில் துண்டு துண்டாக பகுதி பகுதியாக அடைச்சு முடிப்போம். 11 கூடிய 9ல் எவ்வளவு வாங்கணுமோ அதை நேர்மையா அடைச்சிட்டு போவோம். 11 கூடிய 10ல் நல்ல உழைப்புல எதிர்பாராத வருமானத்துல அடைக்கிறோம். 11 கூடிய 11ல் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து கடன்களை அடைக்கிறோம். 11 கூடிய 12ல் சில கடன்களை அடைக்கிறோம், சில கடன்களை திவால் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் முடியும். சரி, இதெல்லாம் 11ஆம் பாவாதிபதியை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அதிக லாபத்தை கொடுத்தாதான் நம்ம கடனை அடைக்க முடியும். ரொட்டீன் வருமானம் தனத்தை 2ஆம் பாவத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நமக்கு என்ன வருது? செல்வம் தான் வருமே தவிர அளவற்ற செல்வத்துக்கு 11 தான் சப்போர்ட் பண்ணி நம்ம கடனை அடைச்சு நம்மளும் வாழ்வோம். ஏன் கடனை அடைக்க முடியவில்லை? 11ஆம் கூடியவர் கெடும் பொழுது மற்ற பாவகங்கள் நல்லா இருக்கும்போது 11 கூடியங்கிறதால் அளவான கடன்கள், அது ஜாக்கிரதையா அடைக்கணும். எப்பவுமே சனி திசையில நாம கடன் அடைக்கணும்னு போராடும் போதும் நம்ம போராடிக்கிட்டு தான் அடைப்போம். சுக்கிர திசையில சுலபமாக சம்பாரிச்சு ஒரே டைம்ல அடைக்க முடியும். சூரிய திசையிலையும் நம்மளால அடைச்சிட முடியும். சந்திர திசையும் அடைக்க முடியும். செவ்வாய் திசையும் ஓரளவு நம்மளுக்கு அடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். பட் சனியோ ராகுவோ கேதுவோ நம்ம கடனை அடைக்கிறப்ப திமிர் பண்ணி காமிக்கும். அவங்க எல்லாம் அப்புறம் தானே பின்னாடி தாரேன் அப்படின்னு மாத்துதுன்னா நம்ம கோள்களை பார்க்கணும். 6ஆம் அதிபதி எப்படி இருக்கான், 11 கூடியன் எப்படி இருக்கான், நம்மளுக்கு கௌரவம் கெடாமல் போகக்கூடிய அடிப்படையில 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான், இதெல்லாம் நம்ம பார்த்தாத்தான் நம்ம கடனை அடைக்க முடியாதான்னு சொல்ல முடியும். கடன் கொடுப்பாங்க. இன்றைய லெவல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில வங்கி கடன்கள் வாங்காதவங்களே கிடையாது. நிறைய ஏதாவது ஒரு வகையில நமக்கு கடன் வருது. சிவில் ஸ்கோர் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 வீலர் வாங்கினாலே அதை ஒரு இஎம்ஐக்கு வாங்கிட்டோம்னா நமக்கு கடன் வந்துடும். அதை குடுக்கல் வாங்கல் வந்துடும். அதுல சிவில் ஸ்கோர் வந்துடும். அப்ப அந்த சிவில் ஸ்கோர் எப்படி கட்ட முடியாமல் சிவில் ஸ்கோர் டவுன் ஆகுது, அதை எப்படி அதிகமாகுது, அதான் திசா புத்திகளும் இந்த கோள்களும் முழுமையாக சப்போர்ட் பண்ணி நம்மளை பிடிச்சி அப்படி இப்படின்னு இழுத்துட்டு போய் வேலை செய்யுது. வேற ஒண்ணும் இங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது.
பயப்பட வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது. கடனை கண்டு வஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம ஜாதகத்துல உள்ள தசா புத்திகள், அமைப்புகள், இது எப்படி நம்மளை கடனை அடைச்சு கொண்டு போய் முடிச்சிருமா, இல்ல கடன்லயே நம்மளை வாழ வச்சு கொண்டுருமான்றது அந்த மொத்த கூட்டமைப்பும் பார்க்கணும். 1 கூடையவர், 2 கூடையவர், 6 கூடையவர், 11 கூடையவர், வித்து 10ஆம் அதிபதி, இது எல்லாமே நம்ம செட்டப்பா பார்த்துக்கிட்டோம்னா இவர்கள் ஏதாவது ஒரு வகையில பின்னி பிணைந்து நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா கௌரவம் குறையாமல் கடனை அடைச்சிருவோம். இல்லாட்டி கௌரவங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக கடன் அடைக்க முடியாமல் ஒரு சில சிரமங்களை பட்டு நம்ம கஷ்டப்பட்டு அடைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். எனவே அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடன் அடைக்கக்கூடிய அடிப்படையில எல்லாம் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்க, எல்லாரும் கடன் வாங்குறோம், எல்லாரும் நம்மளால கடனையும் அடைக்க முடியும். காலம் வேணா தள்ளி போகும், அதெல்லாம் ஜாதகத்துல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம் நம்மளால அடைக்க முடியும், அடைக்க முடியாதுன்னு. நன்றிங்க, நன்றிங்க.